பொடி பொடியாகும் தோஷங்கள், கர்ம வினைகளை அகற்றும் வழிபாடு. ஆடி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதிய நம்ம நாகப்பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமியா கொண்டாடி வந்துட்டு இருக்கோம். பிரம்மதேவருடைய மகனான கஷ்யப்பருக்கு 4 மனைவிகள். அதுல ஒருவர் கத்ரு, இன்னொருவர் வினதா. கத்ருக்கு பிறந்தவர் தான் நாகங்கள், வினதாக்கு பிறந்தவர்கள் தான் அருணனும் கருடன். முதல்ல நம்ம நாகப்பஞ்சமியோட சரித்திரத்தை பத்தி தெரிஞ்சுப்போம். பகவான் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல வாழ்ந்து வந்தப்ப யமுனா நதியில ஒரு பாம்பு எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்திண்டே இருந்தது. காலிங்கநாதன ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணர் அந்த காளியான்ற நாகத்து மேல நின்று நர்தனமாடி அந்த நாகத்தை அடக்கினார். அந்த நாளதான் நம்ம நாக பஞ்சமியா கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னொரு சரித்திரம் என்ன சொல்றதுன்னா, நாகங்களின் தாயான கத்ருக்கு ரொம்ப கோபம். நாகங்கள் எதுவுமே அவ சொல்ற பேச்ச கேட்கவே இல்லைன்னு, அதனால சாபம் அளிக்கிறான். தீயில் விழுந்து இறந்து போவீர்கள் அப்படின்னு. ஒரு சமயம் ஜனமேஜயன்ற அந்த ஊர் ராஜா சர்ப்பசத்ரன்ற யஜ்ஞம் பண்றார். அதுல எல்லா நாகங்களும் வந்து விழருது. அவர் எதனால அந்த யஜ்ஞம் பண்றாருன்னா, தன்னோட தந்தையை தக்ஷகன்ற நாகத்தினாலதான் இழந்தார் அப்படின்றதுனால. இதை தெரிஞ்ச ஒரு ரிஷி அஸ்திகர் அப்படின்றவர் வந்து இந்த யஜ்ஞத்தை தடுத்து இந்த நாகங்களுக்கு சாப விமோச்சனம் அளித்து எல்லா நாகங்களையும் காப்பாத்துறார். அதை ஒட்டிதான் நம்ம நாக பஞ்சமியை கொண்டாடுறோம். ஒரு சமயம் பரசுராமர் தன்னோட கோடாலிய சமுத்திரத்துல வீசுறார். அதுல இருந்து ஒரு பாகமா கிடைக்கிறது தான் கேரள மாநிலம். உப்பு காத்து, உப்பு தண்ணினால எந்த உயிரினங்களாலும் ஜீவராசிகளாலும் மரம் செடி கொடியாலும் வாழ முடியல. இது தெரிஞ்ச பரசுராமர் விஷ்ணு பகவானை தியானம் பண்றார். விஷ்ணு பகவான் ஆதிசேஷனை பார்க்க சொல்றார். ஆதிசேஷனை நாட தன்னோட கொடிய சக்தியினால அந்த உப்புத்தன்மையை நீக்கிறார் ஆதிசேஷன். அதுக்கப்புறம் தான் உயிரினங்களால நல்லபடியா வாழ முடிய ஆரம்பிச்சது. இன்னைக்கும் கேரள மாநிலத்துல ரொம்ப விசேஷமான பண்டிகை நாகபஞ்சமி. பொதுவாவே நாகங்களுக்கு சக்தி அதிகம். எல்லா பகவான் கிட்டையும் பிள்ளையார், முருகன், சிவன், அம்பாள், விஷ்ணுன்னு எல்லார்கிட்டையும் நாகத்தை பார்க்க முடியும். அதனால நாகத்தை தியானம் பண்ணா குண்டலினி சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்கு. இன்னைக்கு மஞ்சளால நாகர் வரைஞ்சு சந்தன குங்குமம் இட்டு பால் நெய்வேத்தியம் பண்றது ரொம்ப விசேஷம். முடிந்தால் நாகர் புற்று இருக்கிற கோவில் சென்று மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம்லாம் பண்ணி வந்தா ரொம்ப சிறப்பு. நாதர் முடி மேல் இருக்கும் நாகபாம்பே, நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, பாதாளத்தில் கூடி போகும் பைக்குள் பாம்பே, பாடி ஆடி நின்று விளையாடும் பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பெருமாளையும் கருடனையும் பிரார்த்தனை பண்ணாலே செல்வம் அதிகரிக்குமா. பெருமாளுடைய வாகனம் தான் கருடன். எவ்வளவோ வாகன சேவை இருந்தாலும் கருட சேவைய ரொம்ப கோலாகலமா கொண்டாடுறோம். பத்ராச்சல ராமதாசர் பாடுறார், கருட கமனராரா நனுனி கருணனே லோகோரா. ஒரு சமயம் கத்ருக்கும் வினதாக்கும் ஒரு போட்டி. அதுல யாரு தோல்வி அடைகிறார்களோ அவர்கள் அடிமையாகணும் அப்படின்றதுதான் கண்டிஷன். வினதா தோர்த்து போறாள். வினதா, அருணன், கருடன் 3 பேரும் கத்ருக்கும் நாகங்களுக்கும் அடிமையாகிறார்கள். அப்ப அதுல இருந்து எப்படியாவது வெளிவரணும் அப்படின்னு கருடன் சபதம் ஏற்கிறார். கத்ரு சொல்றா, தேவேந்திரனிடம் இருந்து அந்த அமிர்த கலசத்தை வாங்கின்னு வந்து கொடு, அப்பதான் உனக்கு விடிவு அப்படிங்கிறார். கருடனும் தன்னோட தாய்கிட்ட ஆசிர்வாதம் பெற்று தேவலோகம் போறார். தேவலோகத்துல தேவர்களுக்கும் கருடனுக்கும் போர் நடக்கிறது. கருடன் ஜெயிச்சு தேவேந்திரனை வணங்கி அந்த அமிர்த கலசத்தை வாங்கிட்டு வந்து கத்ருவிடம் கொடுத்து தன்னோட தாயான வினதாவை விடுவிக்கிறார் அடிமைத்தனத்துல இருந்து. இந்த நாளதான் நம்ம கருட பஞ்சமியா கொண்டாடின்னு இருக்கோம். பகவான் விஷ்ணுவுடைய அவதாரமா கருதப்படுற ஆழ்வார்களோட பேரை இணைத்து கருடாழ்வாரா போற்றப்படுகிறார். கருட பகவானுடைய பார்வை பட்டாலே போதுமாம், எல்லா தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கும். அவ்வளோ ஒரு சக்திய பகவான் விஷ்ணு கருடனுக்கு கொடுத்திருக்கிறார்.
गरुडवाहना नारायणा गरुडवाहना नारायणा हे शेषशयना नारायणा गरुडवाहना नारायणा श्रीलक्ष्मीरमणा नारायणा हरि ओम नारायणा गरुडवाहना नारायणा. இந்த கருட பஞ்சமி அன்று நம்ம விரதம் கடைபிடித்து கருடனை சேவிச்சு நம்ம அனைத்து தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெறுவோம்.